வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கும்பகோணத்தில் உச்சிவெயில் தணிந்து மாலை நேரத்தை இளங்காற்று மகாமக குலத்தின் ஈரப்பதத்தை தழுவிக்கொண்டு மெல்ல வீசத் தொடங்கியது. தெருவோர தென்னை மரங்களின் நிழல் நீண்டு விழுந்து கொண்டிருந்த அந்த அந்தி பொழுதில் மீனாட்சி தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தெருமுனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மடியில் சிறுமி நிலா தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மீனாட்சியின் கைகள் இயந்திரத்தனமாக நிலாவின் தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் மட்டும் தூரத்தில் தென்படும் ஒவ்வொரு சைக்கிள் உருவத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் மற்ற நாட்களை விட ஞாயிறு அவளுக்கு விசேஷமானது. அன்று ஒரு நாள் தான் மளிகை கடையின் கணக்கு வழக்குகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சுந்தரம் பிள்ளைகளுடன் அமர்ந்து நிதானமாக உணவருந்துவார். அதற்காகவே விடியற் காலையிலேயே எழுந்து காவிரியாற்று மணலில் துணியை துவைத்துவிட்டு சுட சுட சங்கரா மீன் குழம்பு வைத்திருந்தாள். கருவேப்பிலையும் ஜீரகம் தாளித்த அந்த மீன் குழம்பின் வாசம் வீடெல்லாம் நிறைந்திருந்தது. அம்மா, அப்பா இன்னும் வரலையா? வயிறு கிள்ளுதுமா என்று கதிர் ஏக்கத்துடன் கேட்டான். கைல்விழி தன் தம்பியை சமாதானப்படுத்த முயன்றபடி, இருடா, அப்பா வந்ததும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல என்றாள். மீனாட்சியின் இதயம் பாரமானது. மதியம் 1 மணிக்கே வருவதாக சொல்லிவிட்டு போனவர் இப்போது மணி 6 கடந்து விட்டது. வாடிய முகத்துடன் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை பார்க்க அவளுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையிலேயே காலத்தை கடத்தினாள். இரவு 7 மணி. தெரு விளக்குகள் மங்களாக எரிய தொடங்கிய நேரத்தில் அந்த சத்தம் கேட்டது. சுந்தரத்தின் பழைய சைக்கிள் செயின் போடும் கீச் கீச் சத்தம். மீனாட்சி சட்டென்று எழுந்தாள். சுந்தரம் சைக்கிளில் வந்திறங்கினார். அவர் முகத்தில் ஒரு விதமான சோர்வோ அல்லது குற்ற உணர்வோ தெரியவில்லை. மாறாக ஒரு விதமான அந்நியத்தன்மை தென்பட்டது. ஏங்க, மதியம் வருவேன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு லேட்டு? பிள்ளைங்க பசியோட காத்துக்கிட்டு கிடக்குதுங்க. விடிய விடைய ஆசையா சமைச்சதெல்லாம் ஆறி போச்சு என்று மீனாட்சி ஆதங்கத்துடன் கேட்டாள். அவள் குரலில் கோபத்தை விட ஏமாற்றமே மேலோங்கி இருந்தது. சுந்தரம் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினார். கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அவ்வளவுதான் என்று ஒற்றை வரியில் முடித்து கொண்டு கை கால்களை கழுவ கிணற்றடிக்கு சென்றார். அவர் சொன்ன அந்த பதிலில் இருந்த அலட்சியம் மீனாட்சியை சுட்டது. பல மணி நேர காத்திருப்புக்கு ஒரு மன்னிப்பு கூடவா கிடைக்காது? பசியால் வாடிய பிள்ளைகளின் முகம் கூடவா அவருக்கு தெரியவில்லை? உணவு பரிமாறப்பட்டது. மீனாட்சி ஆவி பறக்க வைத்த மீன் குழம்பு இப்போது ஆறி போயிருந்தது. சுந்தரம் மௌனமாக சாப்பிட்டார். கதிரும் கயலும் தந்தையின் மௌனத்தை கண்டு அஞ்சி சத்தம் போடாமல் சாப்பிட்டு முடித்தனர். மீனாட்சிக்கு சோறு தொண்டையில் இறங்கவில்லை. அவர் முகம் பார்க்க பிடிக்காமல் கண்ணீரை மறைக்க சமையல் அறைக்குள் சென்றாள். அங்கே வைக்கப்பட்டிருந்த மீன் குழம்பு சட்டியில் அவளது உழைப்பும் அன்பும் ஆறிப்போய் கிடந்தன. அன்று இரவு உணவின் சுவை அவள் கண்கள் உதிர்த்த உப்பு நீரில் கரைந்து போனது. சுந்தரத்தின் மௌனம் ஏதோ ஒரு புயலுக்கான அறிகுறி என்பதை அவள் அந்த இரவில் உணரவில்லை. வெளியே வீசிய காற்றில் தென்னை ஓலைகள் உரசும் சத்தம் மெல்லியதாக கேட்டது. ஆனால் அந்த ஓட்டு வீட்டின் அறைக்குள் நிலவிய நிசப்தம் மிகவும் கனமாக இருந்தது. ஜன்னல் கம்பிகளின் வழியாக புகுந்த நிலவொளி தரையில் கோடுகளாக விழுந்து மீனாட்சியின் வாடிய முகத்தில் ஒருவித சோகத்தை அப்பி காட்டியது. மீனாட்சி சுவரோரம் படுத்து கிடந்தாள். தூக்கம் அவளது கண்களை தீண்டவே இல்லை. மதியம் ஆக்கி வைத்த மீன் குழம்பின் வாசத்தை விட இப்போது அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்த சந்தேகத்தின் வாசம் அவளை திணறடித்தது. பக்கத்தில் படுத்திருந்த சுந்தரம் மெல்ல புரண்டார். நில ஒளியில் தெரிந்த மீனாட்சியின் உருவம் அவருக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வை தந்திருக்க வேண்டும். மெதுவாக தன் கையை நீட்டி அவள் தோள் மீது வைத்தார். மீனாட்சி என்று அவர் குரல் தலைத்தது. அந்த தீண்டலில் ஒரு காலத்தில் இருந்த உரிமையோ காதலோ இன்று இல்லை என்பதை அவள் உள்ளுணர்வு சட்டென்று காட்டி கொடுத்தது. அது ஒரு மன்னிப்பு கோரும் கையா அல்லது உண்மையை மறைக்கும் தந்திரமா? அவள் உடல் சிலிர்த்தது. ஆசையினால் அல்ல, அருவருப்பினால். சட்டென்று அவள் கையை உதறி தள்ளினாள். தொடாதீங்க என்னை என்று சீறினாள். அந்த சீரலில் ஒரு நாகப்பாம்பின் ஆக்ரோஷம் இருந்தது. சுந்தரம் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோபம்? மதியம் லேட்டா வந்ததுக்கு தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற என்று சாதாரணமாக கேட்பது போல் கேட்டாலும் அவர் குரலில் ஒரு நடுக்கம் ஒளிந்திருந்தது. மீனாட்சி சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். நில ஒளியில் அவள் கண்கள் கோபத்தால் சிவந்திருப்பது தெரிந்தது. லேட்டா வந்ததுக்கு மட்டும் இல்லைங்க, எதுக்காக லேட்டா வந்தீங்கிறதுக்கு தான் இந்த கோபம். மதியம் கடை தெருவுல புது பஸ் பக்கம் ஒரு பொண்ணை உங்க வண்டியில வச்சுக்கிட்டு எங்க போனீங்க? அறையில் மௌனம் அப்படியே உறைந்து போனது.
சுந்தரத்தின் சுவாசம் ஒரு நிமிடம் நின்று போனது போல் இருந்தது. உங்களுக்கு கடை தெருவுல வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இங்க பிள்ளைங்க பசியில காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பையன் கதிர் கடைக்கு சாமான் வாங்க போனப்போ அங்கேயே பார்த்திருக்கான். பெத்த பிள்ளை கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு காரியம் பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அந்த பொண்ணு யாரு? சுந்தரத்தின் முகம் இருளில் மறைந்திருந்தாலும் அவர் கைகள் நடுங்குவதை மீனாட்சி கவனித்தாள். அவர் உடனே கோபப்படுவார் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவர் எதுவுமே பேசவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சை மட்டும் விட்டுவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டார். அந்த மௌனம் மீனாட்சியின் இதயத்தை ஊசியால் குத்துவது போல் இருந்தது. அவர் இல்லை என்று மறுக்கவில்லை, யார் அது என்று விளக்கமும் தரவில்லை. அந்த அமைதி கதிர் பார்த்தது உண்மைதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது. கும்பகோணத்தின் அந்த அமைதியான இரவில் காவேரியின் சலசலப்புக்கு இடையே ஒரு பெண்ணின் நம்பிக்கையும் காதலும் மெல்ல சிதைந்து விரிசல் விட தொடங்கியது. காதலின் ஊடல் இப்போது தீர்க்க முடியாத பெரும் பகையாக உருவெடுக்க தயாரானது. காலத்தின் சக்கரம் சுழலத் தொடங்கியது. ஆனால் மீனாட்சியின் வாழ்வில் நிம்மதி மட்டும் நத்தையாய் நகர்ந்தது. அந்த இரவு சண்டைக்கு பிறகு சுந்தரத்தின் முகத்தில் இருந்த மெல்லிய குற்ற உணர்வும் மறைந்து ஒருவித அதிகார தோரணை குடியேறியது. உண்மையை மறைக்க அவர் கையில் எடுத்த ஆயுதம் அதிகாரம். ஏன் இப்படி பண்றீங்க? யார் அந்த பொண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் என்று மீனாட்சி கேவும் போதெல்லாம் சுந்தரத்தின் குரல் ஓங்கி ஒலிக்கும். உனக்கு என்னடி குறை வச்சேன்? கழுத்து நிறைய நகை போட்டிருக்கேன், கை நிறைய பணம் தரேன், திங்க சாப்பாடு போடுறேன், இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? மத்ததை பத்தி உனக்கு என்ன கவலை என்று அவர் மார்த்தட்டி பேசுவார். அவருக்கு தெரியவில்லை, ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுவது வைர வைடூரியங்கள் அல்ல, அவளது கணவனின் கண்களில் தெரியும் ஒரு துளி நேர்மையான அன்பும் நம்பிக்கையும் தான் என்பது. மீனாட்சிக்கு அந்த நகைகள் எல்லாம் இரும்பு சங்கிலிகளாகவே தெரிந்தன. இந்த மன அழுத்தத்திற்கும் கண்ணீருக்கும் இடையிலும் விதியின் விளையாட்டு வேறொரு திசையில் நகர்ந்தது. சுந்தரத்தின் பிடிவாதமான ஆசையினாலும் மீனாட்சியின் தற்காப்பு இல்லாத நிலையிலும் அவள் மீண்டும் கருவுற்றாள். இப்போ எதுக்கு இந்த வாரிசு? இருக்கிற 2 பிள்ளைகளையும் ஒழுங்கா வளர்க்கவே இங்க வழி தெரியலையே, இதுல இன்னொரு உயிரா என்று அவள் தனக்குள்ளேயே புலம்பினாள். அந்த கரு அவளுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, மாறாக தன்னை இந்த வீட்டோடு பிணைத்து போடும் ஒரு பாரமாகவே அவளுக்கு தோன்றியது. மாதங்கள் நகர்ந்தன. மீனாட்சியின் உடல் மெலிந்தாலும் வயிறு மட்டும் பெருத்து வந்தது. ஒரு மழைக்கால இரவில் காவிரியின் வெள்ளம் கரையை தொட்டு சென்ற நேரத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் நிலா. நிலாவின் வருகை சுந்தரத்தை மாற்றும் என்று மீனாட்சி ஒரு மெல்லிய நம்பிக்கை கொண்டிருந்தாள். ஆனால் பிறந்த குழந்தையை கையில் வாங்கிய போது கூட சுந்தரத்தின் கண்கள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. பொட்டப்பிள்ளையா என்று கேட்ட அவரது குரலில் ஒரு ஏமாற்றம் கலந்திருந்தது. அங்கிருந்துதான் விரிசல் இன்னும் அதிகமானது. சுந்தரம் திருந்துவதாக தெரியவில்லை. முதலில் கடை வேலை என்று சொல்லி தாமதமாக வந்தவர் பிறகு 2 நாட்களுக்கு ஒரு முறை வரத் தொடங்கினார். அது மெல்ல மெல்ல வாரத்திற்கு ஒரு முறை என்றானது. வீட்டில் மீனாட்சி பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்பதை விட ஏதோ ஒரு விடுதியில் தங்குபவர் போல அவர் வந்து போனார். மளிகை கடையின் வருமானம் எங்கே போகிறது என்று மீனாட்சிக்கு தெரியவில்லை. பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கே அவர் கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் உருவானது. குடும்பத்தின் அந்த பெரிய ஓட்டு வீட்டின் விளக்குகள் எரிய தவறினாலும் மீனாட்சியின் கண்ணீர் மட்டும் அணையாமல் இருந்து கொண்டிருந்தது. நிலா தன் பிஞ்சு விரல்களால் மீனாட்சியின் கண்ணீரை துடைக்க முயன்ற போது அவள் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. தாள முடியாத மனபாரத்துடன் கைக்குழந்தை நிலாவை இடுப்பிலும் கதிரையும் கயல்வெளியையும் கையை பிடித்து கொண்டும் மீனாட்சி தன் பிறந்த வீட்டின் வாசலில் வந்து நின்றாள். பல வருடங்களாக அந்த திண்ணையில் அமர்ந்து கதை பேசிய நினைவுகள் அவளை சுட்டன. இன்று அவள் விருந்தினராக வரவில்லை, ஒரு அகதியாக தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தஞ்சம் புக வந்திருக்கிறாள். உள்ளே நுழைந்ததும் தன் தந்தை விஸ்வநாதனின் காலடியில் விழுந்து கதறி அழுதாள். அப்பா, என்னால இனிமே அங்க இருக்க முடியாதுப்பா, அவர் மனுஷனா நடந்துக்கல என்று விம்மினாள். விஸ்வநாதன் ஒரு பழைய காலத்து மனுஷர். நெற்றியில் திருநீரு மணக்க நாற்காலியில் அமர்ந்திருந்த அவர் தன் மகளின் அழுகையை கண்டு பதறவில்லை. மாறாக ஒரு விதமான சலிப்புடன் அவளை பார்த்தார். என்னடி ஆச்சு? சுந்தரம் அடிச்சானா இல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டமா என்று வினவினார். அப்பா, அவர் வேறொருத்தியோட சுத்துறாருப்பா, கடை தெருவுல எல்லாரும் பார்க்க அந்த பொண்ணை வண்டியில வச்சுக்கிட்டே போறாரு, வீட்டுக்கு சரியா வர்றதில்ல, கேட்டா அதிகாரமா பேசுறாரு, பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு பயமா இருக்குப்பா என்று விக்கி விக்கி அழுதாள் மீனாட்சி. அறையில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. விஸ்வநாதன் மெல்ல தன் மூக்கு கண்ணாடியை கலற்றி துடைத்தார். அவர் வாயிலிருந்து ஆறுதல் வார்த்தைகள் வரும் என்று மீனாட்சி எதிர்பார்த்தாள். ஆனால் அவர் சொன்னது அவளது இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊட்டியது போலிருந்தது.
மீனாட்சி, புருஷங்கிறவன் அந்த வீட்டுக்கு ராஜா மாதிரி. அவருக்கு எத்தனை இளவரசிங்க இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீதான் என்னைக்குமே பட்டத்து ராணி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவர் சம்பாதிச்சு தர்றாருல்ல, உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சோறு போடுறாருல்ல, அப்புறம் என்ன உனக்கு குறை? ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் 5 நிமிஷம் தடம் மாறுவாங்க. அதுக்காக தாலி கட்டின வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கலாமா? மீனாட்சி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்பா, இது தர்மமாப்பா. அவர் தப்பு பண்றது தெரிஞ்சும் நான் அமைதியா இருக்கணுமா? ஆமா, புருஷன் காலை பிடிச்சுக்கிட்டே வாழ பழகு. குடும்ப மானம் தெருவுக்கு வரக்கூடாது. கிளம்பு, இப்பவே உன் புருஷன் வீட்டுக்கு போ என்று அதட்டினார் விஸ்வநாதன். அருகில் நின்றிருந்த மீனாட்சியின் தம்பி செல்வம் தன் அக்காவின் முகத்தில் வழிந்த கண்ணீரையும் தந்தையின் கல் நெஞ்சையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்தன. கோபத்தில் அவன் கைகள் தானாகவே முறுக்கி கொண்டன. தன் அக்காவுக்கு இழைக்கப்படும் அநீதியை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்பா, அக்கா சொல்றதை கேளுங்கப்பா என்று அவன் ஏதோ சொல்ல வர, நீ வாயை மூடு செல்வம், இது பெரியவங்க விஷயம் என்று விஸ்வநாதன் அடக்கினார். செல்வம் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவனது மௌனம் ஒரு பெரும் எரிமலையின் சீற்றத்தை போலிருந்தது. அக்காவை பார்த்த ஒரு பார்வையில் நான் இருக்கிறேன் என்ற உறுதி இருந்தது. சட்டென்று அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினான். மீனாட்சி தன் பிள்ளைகளை அழித்து கொண்டே மீண்டும் அந்த பாழாய் போன நரகத்திற்கே நடக்கத் தொடங்கினாள். வழிகாட்டியாக இருந்த தந்தையே வழியை மறைத்த பின் காவிரியாற்று மணலில் அவளது கால் தடங்கள் கண்ணீரோடு கலந்தன. காலம் அதன் போக்கில் சக்கரம் போல் சுழன்றது. காவிரி ஆற்றில் எத்தனையோ வெள்ளங்கள் வந்து போயின. மீனாட்சியின் கண்களில் வற்றாத கண்ணீரை போல மழலை பேசி திரிந்த கைல்விழி இப்போது பூ போல வளர்ந்து திருமண வயதை எட்டியிருந்தாள். அவளது முகம் மீனாட்சியின் இளமை காலத்தை நினைவுபடுத்தியது. அதே அமைதி, அதே அடக்கம். ஆனால் கண்களில் மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம். ஒரு நாள் மாலை சுந்தரம் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே வீட்டிற்கு வந்திருந்தார். திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தவரிடம் மீனாட்சி தயங்கி தயங்கி பேச்சை தொடங்கினாள். ஏங்க, கைல்வெளிக்கு வயசு வந்துடுச்சு, படிப்பு முடிஞ்சு வீட்டோட இருக்கா? ஊரு உலகம் பேசுறதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சிடலாம்ல என்றால் மெதுவான குரலில். சுந்தரம் வெற்றிலை சாற்றை துப்பிவிட்டு நிமிர்ந்தார். அவர் கண்களில் ஒரு விதமான பிடிவாதம் மின்னியது. நானே அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எங்கும் இடம் தேட வேண்டாம். என் தங்கச்சி பையன் குமாருக்குத்தான் என் பொண்ணை கொடுப்பேன். இது என் முடிவு என்றார் அதிகாரமாக. மீனாட்சியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. குமார் சுந்தரத்தின் தங்கை மகன். ஊருக்குள் அவனை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? குமார் பத்தி உங்களுக்கு தெரியாததா? அவன் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது இல்ல. பொழுது விடிஞ்சா டாஸ்மாக் வாசல்ல தான் கிடக்குறான். நம்ம பையன் கதிர் கூட சொன்னான் அவன் குடிகாரன்னு. அந்த வீடும் சரி இல்லைங்க. அங்கே போனா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும் என்று மீனாட்சி பதறி கதறினாள். அறையினுள் இருந்த கைல்வெளி இதை கேட்டு ஓடி வந்தாள். தந்தையின் காலடியில் அமர்ந்து, அப்பா, அந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்ப்பா. அவன் பேசுறதே எனக்கு பிடிக்காது. என்னை படிச்ச பையனா பார்த்து ஒரு இடத்துல கட்டி கொடுங்கப்பா என்று அழுது துடித்தாள். சுந்தரத்தின் முகம் கடுகடுத்தது. வாயை மூடிடி. அப்பன் சொல்றதை கேட்டு நடக்கிறது தான் பொண்ணுக்கு அழகு. என் தங்கை வீட்டுல என் பொண்ணு மகாராணியா இருப்பா. அவன் குடிக்கிறது எல்லாம் கல்யாணமானா சரியாகிடும். இது என் குடும்ப விஷயம். இதுல யாரும் குறுக்கே வராதீங்க என்று கத்தினார். கைல்வெளியின் கனவுகள் அனைத்தும் அந்த ஒரு கணத்தில் கருகி போயின. அவள் தன் தாயை பார்த்தாள். மீனாட்சியால் எதையும் செய்ய முடியவில்லை. தன் கணவனின் தவறுகளை தட்டி கேட்க முடியாத அந்த பழமைவாத சங்கிலி அவளை பிணைத்திருந்தது. மறுபுறம் கதிர் தன் தங்கையின் நிலையை பார்த்து பற்களை கடித்தபடி நின்றான். தந்தையின் மீதான கோபம் அவனுக்குள் ஒரு எரிமலையாய் திரண்டது. சுந்தரம் எதையும் கேட்க தயாராக இல்லை. அவர் பார்த்து கொண்டிருக்கும் அந்த இன்னொரு வாழ்க்கைக்கு இந்த பிடிவாதமான உறவு ஏதோ ஒரு வகையில் கைமாறாக அமைய போகிறது என்பது மீனாட்சிக்கு அப்போது தெரியவில்லை. அந்த உறவு கும்பகோணத்தின் அமைதியை மீறி கைல்வெளியின் விம்மல் சத்தம் அந்த ஓட்டு வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. கும்பகோணத்தின் மதிய நேரத்து அமைதியை அந்த சத்தம் கிழித்தது. மளிகை கடையில் வியாபாரம் மந்தமாக இருந்த அந்த நேரத்தில் சுந்தரம் கல்லா பெட்டியில் அமர்ந்து ஏதோ கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். வாசலில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நின்ற சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்த சுந்தரத்தின் முகம் சட்டென்று வெளுத்தது. வாசலில் செல்வம் நின்றிருந்தான். அவனது கண்கள் சிவந்து முகம் ஆக்ரோஷத்தில் துடித்து கொண்டிருந்தது. அவனுடன் அவனது நண்பர்கள் நால்வர் நின்றிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு விதமான ஆவேசம் தெரிந்தது. வாடா மச்சான், என்ன இந்த பக்கம் என்று சுந்தரம் சமாளிக்க முயன்றார். ஆனால் செல்வம் பதில் சொல்லவில்லை. மின்னல் வேகத்தில் கடைக்கு புகுந்தவன் கல்லாப்பெட்டிக்கு அந்த பக்கம் இருந்த சுந்தரத்தின் சட்டை காலரை பற்றி அப்படியே வெளியே இழுத்து வந்தான். ஏய் விடுடா, என்னடா பண்ற? ஊரே பார்க்குது என்று சுந்தரம் பதறினார். பார்க்கட்டும்டா, ஊரே பார்க்கட்டும். நீ பண்ற லட்சணத்தை இந்த ஊர் தெரிஞ்சுக்கட்டும் என்று கத்திய செல்வம் அவரை தெருவுக்கு இழுத்து வந்து ஒரு தள்ளு தள்ளினான். நிலை தடுமாறி சுந்தரம் மளிகை கடை வாசலில் இருந்த மூட்டைகளின் மேல் விழுந்தார்.
இங்க பாரு, என் அக்கா பொறுமையின் சிகரம்னு நினைச்சுக்கிட்டு அவளை காலால் மிதிக்கிறியா? வீட்டுக்கு வராம எங்கேயோ ஊரு மேய்கிறது பத்தாதுன்னு இப்போ என் மருமக வாழ்க்கையும் அழிக்க பாக்குறியா? அந்த உருப்படாத குடிகாரன் குமாருக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு சொன்னியா இல்லையா என்று செல்வம் கர்ஜித்தான். சுந்தரம் அவமானத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தார். கடையில் சாமான் வாங்க வந்தவர்களும் அக்கம் பக்கத்து கடைக்காரர்களும் வேடிக்கை பார்க்க தொடங்கினர். மச்சான், இது குடும்ப விஷயம், வீட்டுல வச்சு பேசிக்கலாம் என்று சுந்தரம் கெஞ்சும் குரலில் சொன்னார். வீட்டுல வச்சு பேச நீ என்ன மனுஷனா? என் அக்கா கண்ணுல இருந்து இனிமே ஒரு சொட்டு தண்ணீர் வந்தாலோ இல்ல அந்த குடிகாரனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சாலோ உன்னை உயிரோட விடமாட்டேன்டா. இது செல்வம் சொல்ற வாக்கு என்று அவன் சுந்தரத்தின் முகத்துக்கு நேரே விரலை நீட்டி எச்சரித்தான். செல்வத்தின் நண்பர்கள் கடையில் இருந்த சில பொருட்களை தட்டிவிட அங்கிருந்த சூழல் போர்க்களம் போலானது. ஒழுங்கா இன்னைக்கே வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுக்கமா குடும்பம் நடத்த பாரு, இல்லனா இந்த கடையை நீ நடத்த முடியாது என்று சொல்லிவிட்டு செல்வம் தன் வண்டியின் ஏறி சென்றான். ஊர் மக்கள் முன்னிலையில் தன் தார்மீக பலம் இழந்த சுந்தரம் அசிங்கத்தில் கூனி போய் அப்படியே தரையில் அமர்ந்தார். இத்தனை காலம் அவர் கட்டி காத்த அந்த எஜமானன் வேடம் கலைந்து போயிருந்தது. ஆனால் இந்த அவமானம் அவரை திருத்துமா அல்லது இன்னும் வன்மமாக மாறுமா என்பதுதான் மீனாட்சியின் கவலையாக இருந்தது. அந்த சாயங்காலம் சுந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவர் முகத்தில் குற்ற உணர்வை விட ஒரு கொடூரமான அமைதியே குடிக்கொண்டிருந்தது. செல்வம் ஆவேசமாக அக்காவின் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் முகத்தில் ஒரு போரை வென்று வந்த வீரனின் பெருமிதம் தெரிந்தது. அக்கா, இனிமே அந்த மனுஷன் உன்னை மதிக்காம நடக்க மாட்டான். கடை தெருவுல வச்சு 4 பேருக்கு முன்னாடி சட்டையை பிடிச்சு உலுக்கிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த மாப்பிள்ளை பேச்சை எடுத்தான்னா அவன் கடையை நான் சும்மா விடமாட்டேன் என்று பெருமையாக சொன்னான். மீனாட்சி இதை கேட்டதும் அப்படியே இடிந்து போய் சுவரோரம் அமர்ந்தாள். அவளது முகம் பயத்தில் வெளுத்தது. என்னடா காரியம் பண்ணிட்ட செல்வம்? என்னதான் இருந்தாலும் அவர் உன் மச்சாண்டா. அந்த வீட்டுக்கு அவர் தானே குடும்ப தலைவன். ஒரு ஆம்பளையை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினா அப்புறம் அவர் எப்படி அந்த தெருவுல தலை நிமிர்ந்து நடப்பாரு? இதுவாடா தீர்வு என்று பதறினாள். அக்கா, உனக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். உன்னை கொடுமைப்படுத்துறானேன்னு கோபத்துல என்று செல்வம் திக்கினான். உன் கோபம் நியாயம் தாண்டா. ஆனா ஒரு ஆம்பளையோட மானம் போயிருச்சுன்னா அவன் அப்புறம் மிருகமாத்தான் மாறுவான். அது என் குடும்பத்தை இன்னும் தான் சீரழிக்கும் என்று விம்மினாள் மீனாட்சி. ஆனாலும் தம்பி தனக்காக வந்திருக்கிறான் என்ற பாசம் அவளுக்குள் ஊற்றெடுத்தது. மதியம் சமைத்த உணவை எடுத்து வந்து செல்வம் மற்றும் அவனுடன் வந்த நண்பர்களுக்கு பரிமாறினாள். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் செல்வம் கிளம்ப தயாரானான். அவனுடன் வந்த நண்பர்களுக்கு பெட்ரோல் செலவுக்கும் மற்ற செலவுகளுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்பது மீனாட்சிக்கு தெரியும். கணவன் சரியாக பணம் தராத நிலையில் அவளிடம் ஒரு பைசா கூட இல்லை. சட்டென்று ஒரு கணம் யோசித்தவள் தன் காதுகளில் இருந்த தங்க தோடுகளை கலற்றினாள். அது அவள் திருமணத்தின் போது அவளது தாய் தந்தது. இந்தா செல்வம், இதை வச்சுக்கோங்கடா. அந்த தம்பிங்க உனக்காக வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல என்று நீட்டினாள். செல்வம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அக்கா, இது என்ன காரியம்? உன் நகையை நான் எப்படி வாங்குவேன்? வேண்டாம் அக்கா என்று அவன் கை தடுத்தான். இதை வச்சுக்கோடா, எனக்கு இதெல்லாம் எதுக்கு? என் பிள்ளைங்க நிம்மதியா இருந்தா போதும். உன் மச்சாங்கிட்ட இதை நான் சொல்ல மாட்டேன். ஏதோ அடகு வச்சதா சொல்லிக்கிறேன். தம்பிங்க முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கு, வாங்கிட்டு போ என்று வற்புறுத்தினாள். மீனாட்சியின் அந்த தியாகத்தை கண்ட செல்வத்தின் கண்கள் கலங்கின. தன் அக்கா எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும் பிறர் பசியையும் கௌரவத்தையும் காக்க துடிக்கும் அந்த பெரும் குணத்தை கண்டு அவன் வியந்தான். அவர்கள் சென்ற பிறகு மீனாட்சி வெறுமையான காதுகளுடன் கண்ணாடியை பார்த்தாள். அவள் காதுகள் மட்டும் வெறுமையாகவில்லை, அவள் வாழ்க்கையே ஒரு பெரும் சூனியத்தை நோக்கி நகர்வது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அந்த இரவு சுந்தரம் வீட்டிற்குள் நுழையும் போது அவர் கண்களில் தெரிந்த வன்மம் மீனாட்சியின் தியாகத்தையும் தாண்டி ஒரு விபரீதத்தை நோக்கி பயணித்தது. மதிய வெயில் தகித்து கொண்டிருந்தது. ஆனால் மீனாட்சியின் வீட்டுக்குள் நிலவிய வெப்பம் சூரியனை விட கொடூரமாக இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு சந்தியில் வைத்து செல்வம் செய்த அவமானம் சுந்தரத்தின் மனதுக்குள் ஒரு நச்சரவமாய் ஊர்ந்து கொண்டிருந்தது. அந்த அவமானத்தை துடைக்க அவர் தேர்ந்தெடுத்த வழி கயல்விழியின் வாழ்க்கையை பலி கொடுப்பது. இன்னைக்கு சாயங்காலம் என் தங்கை குடும்பம் பெண் பார்க்க வராங்க. வந்த கையோட நிச்சயம் நடக்கணும். மீறினா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது என்று சுந்தரம் கத்தினார். அவர் குரலில் முன்பெப்போதும் இல்லாத ஒரு குரூரம் தெரிந்தது. கூரை வேய்ந்த அந்த சிறிய அறையில் கயல்விழி மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். மீனாட்சி நடுங்கும் கைகளால் அவளுக்கு பூச்சூடி விட்டாள். அலங்காரம் முடிந்ததும் கண்ணாடி முன் நின்ற கயல்விழியின் முகம் ஒரு பலி பீடத்திற்கு தயாராகும் ஆட்டுக்குட்டியை போலிருந்தது. கண்ணீர் அவள் கண்களில் இட்டிருந்த சந்தன காப்பை நனைத்து கோலமிட்டது. அப்பா, வேண்டாம்ப்பா. காலையும் மாலையும் குடிச்சிட்டு திரியிற அந்த மனுஷன் கூட என்னால வாழ முடியாதுப்பா. என்னை அங்கே கட்டி கொடுத்தா நான் செத்து போயிடுவேன். என்னை வேற யாருக்காவது வேலைக்காரியா கூட அனுப்பி வைங்க. ஆனா அந்த நகரத்துக்கு மட்டும் தள்ளிடாதீங்க என்று ஓடி வந்து சுந்தரத்தின் காலில் விழுந்து கதறினாள். கயல்விழி மீனாட்சியும் மண்டியிட்டு வேண்டினாள். ஏங்க, பெத்த புள்ள இப்படி பிச்சை கேட்கிறாளே,
உங்களுக்கு மனசு இல்லையா? அந்த செல்வம் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அதுக்காக நம்ம பொண்ணு வாழ்க்கையை இப்படி பழி வாங்காதீங்க என்று அவள் முந்தானையை ஏந்தி பிச்சை கேட்டாள். சுந்தரம் எதையும் கேட்கவில்லை. அவர் கண்கள் சிவந்து முகம் விரைப்பாக இருந்தது. தன் தங்கையின் மகனுக்கு கைல்வெளியை தாரை வார்த்து கொடுத்து விட்டால் செல்வத்தின் திமிரை அடக்கி விடலாம் என்று அவர் கணக்கு போட்டார். சிறிது நேரத்தில் சுந்தரத்தின் தங்கை குடும்பம் வந்து சேர்ந்தது. வந்தவர்கள் கைல்வெளியின் அழுகையை பார்த்தும் பார்க்காதது போல நகைகளையும் சீர் வரிசைகளையும் பற்றி பேச தொடங்கினர். மாப்பிள்ளை குமார் வாசலிலேயே போதையில் தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான். திடீரென சுந்தரம் எழுந்தார். சரி, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நான் எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துடுச்சு என்று ஒரு விசித்திரமான உணர்ச்சியற்ற குரலில் சொன்னார். மீனாட்சியையும் மகளையும் ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு விடை பெறுதலும் ஒரு விதமான வெற்றியும் கலந்திருந்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவர் விறுவிறுவென மாடி அறைக்குள் சென்று கதவை உட்புறமாக தாளிட்டு கொண்டார். ஏங்க ஏங்க, கதவை திறங்க என்று மீனாட்சி பதறி போய் கதவை தட்டினாள். உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அந்த அறையில் இருந்து வந்த ஒரு வினோதமான சத்தம் அங்கிருந்து அனைவரையும் உரைய வைத்தது. மாடி அறையின் கதவு உட்புறமாக தாளிடப்பட்ட சில நிமிடங்கள் ஒரு யுகமாக மீனாட்சிக்கு தோன்றியது. ஏங்க ஏங்க, கதவை திறங்க, பிள்ளைங்க பயப்படுதுங்க, என்னாச்சு உங்களுக்கு என்று கதவை ஓங்கி ஓங்கி தட்டினாள். ஆனால் பதில் இல்லை. ஒரு சிறிய மரக்கட்டை உருளும் சத்தமும் சங்கிலி உரசும் சத்தமும் மட்டுமே கேட்டது. அடுத்த சில நொடிகள் அந்த அறையிலிருந்து எந்த சத்தமும் இல்லை. ஒரு கனத்த மௌனம் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டது. சந்தேகமடைந்த செல்வம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கதவை ஓங்கி உடைத்தான். மூன்றாவது உதையில் பலவீனமான அந்த மரக்கதவு உடைந்து திறந்தது. உள்ளே நுழைந்தவர்கள் அப்படியே உறைந்து நின்றனர். சுந்தரம் தன் மகளின் திருமண பட்டுப்புடவைக்காக வாங்கி வைத்திருந்த அந்த புதிய கயிற்றில் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் கண்கள் நிலை குத்தி போயிருந்தன. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்று மீனாட்சி போட்ட அலறல் அந்த காவிரியின் மறுக்கரை வரை கேட்டது. பெண் பார்க்க வந்திருந்த அந்த வீடு சில நிமிடங்களில் மயானமாக மாறியது. மங்கள நானின் மௌன ராகம் இப்போது ஒரு மரண ஓலமாக மாறி இருந்தது. சுந்தரத்தின் தங்கை, அதுவரை அமைதியாக இருந்தவள், திடீரென புலி போல மீனாட்சியின் மேல் பாய்ந்தாள். என் அண்ணனை கொன்னுட்டீங்களேடி பாவிங்களா, தம்பியை கூட்டிட்டு வந்து கடை தெருவுல வச்சு அசிங்கப்படுத்தினப்பவே என் அண்ணன் செத்துட்டான், நீயும் உன் தம்பியும் சேர்ந்துதான் என் அண்ணன் உசிரை வாங்கி இருக்கீங்க என்று ஊரே கேட்க ஏசினாள். உறவுகள் அனைத்தும் அந்த பிணத்தின் முன்னாலேயே பிரிந்து நின்றன. சுந்தரம் மறைந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. வீட்டில் இருந்த பீரோவை திறந்து பார்த்தபோது மீனாட்சி சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 50 பவுன் நகைகளும் ரொக்க பணமும் காணாமல் போயிருந்தன. சுந்தரம் அந்த மர்ம பொண்ணுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு கடனுக்காகவோ அனைத்தையும் அடகு வைத்திருந்தது அப்போதுதான் மீனாட்சிக்கு தெரிந்தது. தன் கணவனின் துரோகம் அவர் இறந்த பிறகும் அவளை துரத்தியது. மறுநாள் பிணம் எடுக்கப்பட்ட போது உறவினர்கள் ஒவ்வொருவராக நழுவினர். சுந்தரத்தின் தங்கை குடும்பம் இனிமே இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றனர். மீனாட்சி இப்போது தன் 3 பிள்ளைகளுடன் அந்த பெரிய வீட்டில் தனித்து விடப்பட்டாள். கையில் ஒரு பைசா இல்லை, கழுத்தில் தாலி இல்லை, பாதுகாப்பிற்கு ஒரு கணவன் இல்லை. அவள் கண்கள் அழுது அழுது வற்றி போயின. நிலா தன் தாயின் கையை பிடித்து கொண்டு அம்மா பசிக்குதுமா என்று கேட்டபோது மீனாட்சிக்கு தான் ஒரு நடுத்தரு பிச்சைக்காரியாகிவிட்டோம் என்பது உரைத்தது. கும்பகோணத்தின் பசுமையான வயல்வெளிகள் அவளுக்கு இப்போது ஒரு பால் நிலமாக தெரிந்தன. ஆனால் அந்த இடிபாடுகளுக்கு இடையிலும் அவளுக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது. காலம் ஒரு சிறந்த மருத்துவன் என்பார்கள். அது ஆறாத காயங்களையும் வடுக்களாக மாற்றும் வல்லமை கொண்டது. சுந்தரத்தின் மறைவுக்கு பிறகு கும்பகோணத்தின் அந்த பழைய ஓட்டி வீடு பல சூறாவளிகளை கண்டது. உறவுகள் கை கொடுக்க மறுத்த போதும் ஊரே பழி தூற்றிய போதும் மீனாட்சி மட்டும் தளரவில்லை. அவள் அழுவதை நிறுத்தி கொண்டாள். அவளது கண்கள் இப்போது எதிர்காலத்தை நோக்கிய உறுதியை காட்டின. சுந்தரம் விட்டு சென்ற சொற்ப நிலத்தையும் மீதமிருந்த சில நகைகளையும் அடகு வைத்து தன் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் திருமணத்திற்காகவும் இரவு பகலாக உழைத்தாள். வயல்வெளிகளில் கூலி வேலைக்கு சென்றாள். மளிகை கடையின் இடிபாடுகளுக்கு இடையே மீண்டும் சிறு வியாபாரத்தை தொடங்கினாள். வருடங்கள் உருண்டோடின. கைல்விழிக்கும் கடைக்குட்டி நிலாவிற்கும் நல்ல குணமுள்ள பொறுப்பான இடங்களில் மீனாட்சி திருமணம் செய்து வைத்தாள். சுந்தரம் பிடிவாதம் பிடித்த அந்த நரகத்தில் தன் மகள்களை தள்ளிவிடாமல் அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததில் அவளுக்கு பெரும் ஆத்ம திருப்தி கிடைத்தது. மகன் கதிர் தன் தந்தையின் மளிகை கடையை தன் தோளில் சுமந்தான். ஆனால் அவன் தன் தந்தையை போல் இருக்கவில்லை. சுந்தரத்தின் அதிகாரமும் ரகசிய துரோகமும் கதிரை ஒரு பாடமாக மாற்றி இருந்தது. அவன் தன் தாயின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் மதிப்பளித்தான். நேர்மையான வியாபாரம், வட்டி தொழிலில் காட்டிய நாணயம் ஆகியவை அவனது கடையை பெரிய நிறுவனமாக மாற்றியது. தன் தாய் பட்ட கஷ்டங்களுக்கு பரிசாக கும்பகோணத்தின் அதே தெருவில் ஒரு அழகான மாடி வீட்டை கட்டினான். கதிர் அந்த வீட்டின் வாசலில் மீனாட்சி இல்லம் என்று பொன்னிற எழுத்துக்களில் பெயர் பொறிக்கப்பட்டது. இன்று மாலை நேரம் காவிரி ஆற்றின் குளிர்ந்த காற்று அந்த புதிய
வீட்டின் முற்றம் வரை வந்து தழுவி சென்றது. மீனாட்சி அந்த வீட்டின் வரவேற்பறையில் இருந்த தேக்கு மர ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். அவளது மடியில் கைல்வெளியின் மகள் சின்ன நிலா தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கதிர் தன் மனைவியுடன் உள்ளே வந்து, அம்மா, காஃபி சாப்பிடுங்க என்று அன்போடு நீட்டினான். மீனாட்சி மெல்ல சிரித்தாள். அவளது காதுகளில் இப்போது தங்கம் ஜொலிக்கவில்லை என்றாலும் மன நிறைவு எனும் வைரம் ஜொலித்தது. பழைய நினைவுகள் அவ்வப்போது வடுக்கலாக வலிக்கத்தான் செய்தன. சுந்தரத்தின் அந்த மர்மமான முடிவு, தொலைந்து போன நகைகள், உறவுகளின் ஏச்சு பேச்சுகள் என அனைத்தும் ஒரு கனவு போல தோன்றியது. காதலில் ஒரு மனைவியாக தோற்று போயிருக்கலாம், ஆனால் ஒரு தாயாக அவள் இன்று இமயமலையாய் உயர்ந்து நிற்கிறாள். தன் பிள்ளைகளின் சிரிப்பொலியும் அவர்கள் காட்டும் பேரன்பும் அவளது பல வருட தாகத்தை தீர்த்தன. மீனாட்சி கண்களை மூடி ஒரு நீண்ட நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சில் துரோகத்தின் சுவடு இல்லை, ஒரு பெண்ணின் வெற்றி பயணம் மட்டுமே இருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.